உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நீ டிரைவர் நீ அது வேகமா போய் தொலைய. ரங்கா ஒன்னும் ஆகாது, கோவப்படாத. ஐயோ அம்மா, ஐயோ டேய் மாமனே, குடல உரிமை மாலையா போடல, பாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டாரா. ஐயோ கண்டதையும் குடிச்சு கண்டதையும் தின்னா இப்படிதான் நடக்கும். டேய் கதிரு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்றா, நானா தின்ன உன் அக்கா கறி சரி பண்ணிட்டாடா. என்ன வைத்தியர, அப்பாக்கு சரியாயிடுச்சா? என்னத்த சொல்றது, என் வீட்டு சம்ப சுத்தம் பண்ண கூட இவ்வளவு தண்ணி செலவழிக்கல. அண்டா குண்டா எல்லாத்துலயும் இருந்த தண்ணியை ஊத்தி உன் அப்பா வயிற்ற சுத்தம் பண்ணிருக்கேன். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லல்ல? உன் அப்பாவுக்கு ஆயுசு கெட்டி கதிரு, எல்லா விஷத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இந்த மருந்த 3 நாளைக்கு தேன்ல கலந்து கொடு, சரியா? சரிங்க. ராஜசிங்கம், ரொம்ப வீரியமான மருந்த கொடுத்து உயிரை காப்பாத்தி இருக்கேன். ரொம்ப நன்றி வைத்தியரே, ரொம்ப நன்றி. இன்னும் 1 வாரத்துக்கு நீங்க சரக்க தொடவே கூடாது. அப்படி தொட்டீங்க வயிறு கபகபான்னு எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை குணப்படுத்த என்கிட்ட மருந்தே கிடையாது, ஜாக்கிரதை. இன்னும் 1 வாரத்துக்கு குடிக்க கூடாதா? யோ, நான் நிம்மதியா இருக்கிறதே அந்த சரக்கு அடிக்கும் போது மட்டும்தான் ஐயா, அதையும் கெடுத்துட்டியடா பாவி. சரிங்க வைத்தியர, ரொம்ப நன்றி. இருக்கட்டும் பா. பெத்த தகப்பனுக்கு 50 ரூபா கொடுக்க மாட்டேன்றான், ஆனா வைத்தியருக்கு காசு அள்ளி அள்ளி கொடுக்கறானே. பொல்லாத உலகண்டாது. இந்த பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா 5 நாளைக்கு சைட் டிஷ்ஷோட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சைட் டிஷ் வேண்டாம். இனிமே சைட் டிஷ்ஷ வாழ்க்கையில தொடவே மாட்டேன். ஐயோ, இந்தாங்க, அப்பாவை கூட்டிட்டு போலாமா? பார்த்து ஜாக்கிரதையா கூட்டு பாப்பா. வாடா மகனே, மெதுவாடா மெதுவாடா. பாத்து. ஐயோ கதிரு, ஒரு நிமிஷம்டா. வைத்தியரே, என் பையன் இப்ப எண்ணி காசு கொடுத்தானே, அதுல 1 நோட்டு தரீங்களா? நீ திருந்த மாட்ட. பெத்த அப்பன் கூட பார்க்காம கை நீட்டியாடா. டேய், அப்பா விட்டுறாதுடா, அப்பா விட்டாதுடா. வாப்பா. முடியலடா சாமி. செருப்பு பெரியாத்தனமா சைட் டிஷ்ஷ சாப்பிட்டேன்டா. அப்பா, ஏண்டா மகனே, எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன மட்டும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போமா, ஏன்டா வைத்தியருக்கு கூட்டிட்டு வந்த? நீ அடிக்கிற சரக்குக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போனா ஆஸ்பத்திரியே நாரிடும். நீ சொல்றது உண்மைதான். இருடா இருடா, ஐயோ முடியாம ஏறான்டா. அப்பாடா அப்பாடா அப்பாடா, பாத்துடா. புடிச்சுக்கோப்பா. பிடிச்சுக்கிறேன், மெதுவாடா. ஐயோ ரோகிணி, இவளுக்கு நேரமே தெரியாது. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ ரோகிணி, ரோகிணி. ரங்கா, இது ஆஸ்பத்திரி, என்ன இது அழுதுகிட்டு? ரோகிணிப்பா, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. ஐயோ, இப்படி விஷத்தை சாப்பிட்டு வந்து படுத்திருக்காளே. யாருக்குமா இப்படி இவ பண்ணுவான்னு தெரியும்? ஏய் அம்சா, பாவி மகன் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு உக்காந்துருக்காளே ஆஸ்பத்திரியில. அவளுக்கு ஒண்ணு ஆக. ஏய், சும்மா இப்படியா இல்லையா? ஒடிச்சு பல்ல ஒடிச்சுடா. பேசாம ரங்கா, அமைதியா இரு. அங்க அவ எப்படி இருக்கா, என்ன பண்ணிட்டு அவளை இருக்கா? பத்தி உனக்கு தெரியாதா? விடு.
ரோகிணி, சிஸ்டர் இந்தாங்க மெடிசன். ஓகே மேடம். அவங்க எப்படி இருக்காங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மேடம். ஐயோ இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ரங்கா அழாத. அவங்களுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுப்பா. கடவுளே, பாப்பா பாத்து விழுந்து கிழுந்து தொலைச்சிடாத. இதெல்லாம் குடியினால வந்த பிரச்சனை. இனிமேலாச்சும் குடிக்காம இரு. நோ 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 நோ, குடிய குத்தம் சொல்லாத. இது சைட் டிஷ்னால வந்த பிரச்சனை அவனே. குடிக்கிறதுனால வந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. குடிக்கிறதுனால தானே சைட் டிஷ் தேவைப்படுது. சத்தியமா முடிவு பண்ணேன், இனிமே குடிக்கும் போது சைட் டிஷ்க்கு ஆசைப்படவே மாட்டேன். அதுவும் இந்த பச்சை கலர்ல இருக்க சைட் டிஷ்க்கு ஆசைப்படவே மாட்டேன். ஆனா குடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வரல. உனக்கு இன்னும் பெரிய ஆப்பு இருக்கு, காத்துக்கிட்டே இரு. சபிக்காத கதிரு. அப்பாவுக்கு அந்த குடி ஒண்ணுதாண்டா ஆறுதலா இருக்கு. என் மனசுல எவ்வளவு வேதனையோட இருக்குன்னு தெரியுமா? இனி சரி நீ சரி, எப்போ ஓவரா சீன் போடாத, போய் தூங்கு போ. நான் ரோகிணியை பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஏய், நானும் ரோகிணியை கேட்டதா சொல்றேன். கையெடுப்பா. உன்னைய பாத்துக்க முடியல, இதுல விசாரணை. போய் தூங்கு போ. போப்பா. ஓகே, தள்ளாத. ஐயோ, ஏய் கதிரு, ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு 200 ரூபா அந்த கூட. அடி வாங்குவ. வேண்டாம், நீ அடிச்சாலும் அடிப்ப. ராகினி, 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 ரோகிணி பாருடி, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாரு. அழாதம்மா, அம்மா அழாதம்மா, பாத்துக்கலாம். எப்படி பண்ணிருக்கா பாருடி. அம்மா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அம்சா சும்மா இரு. பைத்தியக்காரிமா, உன் அக்கா ஒரு பைத்தியக்காரி. இப்படியா முடிவெடுப்பா? அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. நான் எல்லாத்தையும் சரி பண்ணி இருப்பேன். இவ எடுத்த முடிவால இப்ப எத்தனை பேருக்கு மன கஷ்டம் பாரு. இங்க என் பொண்ணு மாப்பிள்ளையும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அங்க என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல எப்படியா நடக்கணும்? கடவுளே, ஏன் என்ன போட்டு இவ்வளவு சோதிக்கிற? இன்னைக்கு நேத்தா சோதிக்கிறாரு, 30 வருஷமா சோதிக்கிறாரு. இன்னைக்குதான் விரிவு கிடைக்குமோ தெரியலையே. பாட்டி பாட்டி அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ரோகிணி, ஐயோ கதிரு, தாத்தா